கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். ஆகவே மனிதனாக பூமியிலே அவதாரம் எடுத்து வந்தார். வேதத்திலே அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு உருவம் கொடுத்தார், அதைத்தான் குமாரன் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் வாழ்வது போல கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்து பெற்றெடுக்கிற பிள்ளை என்ற அர்த்தமல்ல. அவருடைய வார்த்தைக்கு உருவம் கொடுத்து அனுப்புகிறபடியினால் குமாரன் என்று ஒரு அடையாளமாய் சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏன் பூமிக்கு அனுப்பினார் என்றால், மனிதன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காய் அனுப்பினார். கெட்டு போகாமல் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் பாவத்திலே கெட்டு போகிறான், அவன் நரகத்துக்குரியவனாய் மாறிவிடுகிறான். நித்திய ஜீவனை அவனுக்கு கொடுக்கும்படிக்கு என்றால், நித்திய ஜீவன் என்றால் பரலோகம். ஒரு மனிதன் பரலோக வழியிலே பரிசுத்தமாய் வாழும் பொழுது அவனுக்கு ஜீவன் உண்டாகிறது. அவன் மரித்த பின்பும் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவனாய் மாறுகிறான். கெட்டுப்போன வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். அன்பான தேவஜனமே, கெட்டுப்போன நிலைமையில் இருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சித்தார். அதே போல இயேசுவின் நன்மைகளை, இயேசு நமக்கு செய்த நன்மைகளை சாட்சியாய் மற்றவர்களுக்கு சொல்லுவோம். கெட்டு போயிருக்கிறவர்களை மீட்டுக் கொள்ளுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.